ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரோதா ஆப்பில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா ஜிரோதா காயின். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஜிரோதா வந்து தனி ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஜிரோதா காயின் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் கிடச்சிரும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜிரோதா டிமேட் அக்கௌண்ட் வச்சு இதுலேயும் லாகின் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் லாகின் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஆப்பில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஹோமில் இருப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கவர் போயிருங்க. ஸோ நீங்கள் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 அடிச்சுக்கிறேன். ஸோ நிஃப்டி 50ல் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 50 ஈக்குவல் ஃபண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபண்ட் தான் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் ஈக்குவல் ஃபண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி 50 ஈக்குவல் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய ஃபண்ட்ஸ் வருது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் வருது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு எல்லாம் பார்த்துக்குங்க. நான் அது இப்போதைக்கு பார்க்கல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஃபண்டு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக எதுவும் காட்டலை, ஏன்னா புது ஃபண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ 1 இயருக்கு பார்த்திங்கன்னா 30% வந்திருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000. எக்ஸிட் லோடு எதுவுமே இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.4%. ஸோ சார்ட்டை செக் பண்ணிக்கலாம், ரிஸ்க் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிஸ்க் மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. என்ன செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சீம் டாக்குமெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் எஸ்ஐபி பண்ண போகிறீங்களா, ஒன் டைம் பண்ண போகிறீங்களா? ஸோ பை கொடுத்தேன் அப்படின்னா ஒன் டைம் மாதிரி வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் 1 lakh போடுறேன், 5 lakh போடுறேன், என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அடிக்க போகிறீங்க. சரியா? அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பே வயா காயின் யூபிஐ ஆர் பே வயா யூபிஐ ஆப் ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எந்த மெத்தடில் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா நெட் பேங்கிங் வருது, நெஃப்ட் வருது. ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ ஆப் மூலிமா பண்ணோன்னா யூபிஐ ஆப் செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும். சரிங்களா? ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, வெப்சைட். ஓகேவா? ஸோ பெண்டிங் பேமெண்ட் இருக்குது, பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் யூபிஐ ஐடியை வந்து அடிக்கணும். ஸோ யூபிஐ மெத்தட்னா யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா நான் கூகுள் பே கொடுத்துருக்கேன். கூகுள் பேயில் எனக்கு ரெக்வஸ்ட் வரும், இந்த மாதிரி உங்கள் பணம் கேட்குறாங்க ஜிரோதாவில் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி பணத்தை வந்து யூபிஐ பின் அடித்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பேமெண்ட் ஆகிரும். ஒரு 2-3 டேஸில் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒன் டைம். எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா கீழே எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ஐபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஸ்க்ரீன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ மேலே வந்து ஏஎம்சி எஸ்ஐபின்னு கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பாஸ், ரெஸ்யூம், ஸ்டெப் அப் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை மறந்துடாதீங்க. அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. கீழே வந்தீங்க அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு போடுறீங்க. கையில் அமௌண்ட் இருக்குது, நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா நிறைய போடலாம். இல்லை 500 போடுறேன், இல்லை 1000 போடுறேன் அப்படின்னு இருந்தாலும் 1000 போட்டுக்கலாம். ஒரு சில ஃபண்டில் மினிமம் அமௌண்ட் வந்து 5000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, அந்த 5000 போட்டே ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் எவ்வளோ போடணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் 100 கொடுத்துருப்பாங்க, 500 கொடுத்துருப்பாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 5000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே நம்மளால் பண்ண முடியாது. அதிகம் வேணால் பண்ணலாம், கீழே பண்ண முடியாது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி மினிமம் 5000 வருது. பணம் அதிகமாக இருக்குது, 50,000 1 lakh போடுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வாங்க. ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருப்பாங்க, வீக்லி, 15 days, மந்த்லி, குவார்ட்டர்லி. ஸோ இதில் வந்து மந்த்லி கொடுத்துக்கலாம். அடுத்த டேட், என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. உங்கள் சேலரி கிட்ட இருக்கிற டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப். ஸோ ஒரு டைம் நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்க அப்படின்னா திடீர்னு பணத்தை அதிகப்படுத்த முடியாது, திடீர்னு அந்த ஃபண்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பணத்தையும் போட முடியாது. அப்படின்னு இருக்கப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டெப் அப் பண்ணலாம். வருஷத்துக்கு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் 10% கொடுத்துருக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 1000 ரூபாய்க்கு போடுறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 12 மாதம் நான் 1000 ரூபா கட்டுவேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னா 1100 ரூபாயாக கட்டுவேன். அதாவது 10% அதிகமாக கட்டுவேன் அடுத்த வருஷம். ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும்.
ஸோ அதுக்கடுத்த வருஷம் இன்னும் 10% ஆட் ஆகும். ஏன்னா நம்ம சேலரி வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் அப் எனேபிள் பண்ணிக்கலாம். வேணான்னு கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ என்றைக்கு ஆன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபியை நவம்பர் 10th. ஸோ இந்த மாதிரி டேட் காட்டிடும். கிரியேட் எஸ்ஐபி கொடுக்குறீங்க. கிரியேட் எஸ்ஐபி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கிரியேட் கொடுத்துட்டு அதே மாதிரி பேமெண்ட் பண்ண சொல்லும். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, ஒன் டைம் எப்படி பேமெண்ட் பண்ணிங்களோ அதே மெத்தடு தான். ஸோ அதே மெத்தடில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 daysல உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஹோம் பேஜில் இங்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் மந்த்லி உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பெண்டிங் பேமெண்ட்ஸ் காட்டும். அந்த டேட் வந்தானே உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.